வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழ்ந்த இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உம் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை இறைவனுக்கு நன்றியின் பலியாக லாரன்ஸ் பாரதி குடும்பத்தாரும், ஆண்டனி தெரேசா குடும்பத்தாரும், சந்தோஷ் மேரி குடும்பத்தாரும், ராஜராஜன் குடும்பத்தாரும், வர்கீஸ் ஜேக்கப் குடும்பத்தாரும், ஜோசப் கிளீட்டஸ் டெய்ஸி குடும்பத்தாரும், ரம்யா ராபின் குடும்பத்தாரும், பெர்னாண்டஸ் சதீஷ் குடும்பத்தாரும், அமல்ராஜ் ரெஜினா மேரி குடும்பத்தாரும், ஜான் பிராங்க்லின் குடும்பத்தாரும், ரொசாரியா மேரி சபிலா குடும்பத்தாரும், இஜே ஜோசப் குடும்பத்தாரும், மார்கரெட் ரொசாரியா குடும்பத்தாரும், ஆண்ட்ரூஸ் ஆக்னஸ் மரீனா அக்ஷயா குடும்பத்தாரும், இஜே ஜோஸ் குடும்பத்தாரும் ஒப்புக்கொடுக்கின்றார்கள். கருத்துக்கள் நிறைவேற மேரி சார்லஸ் ஜேக்கப் ஜோஸ், மேரி சூசன்னா, ரெக்ஸ் நிர்மல் ராயன், பிரபு ரெமிலா, நவீன் கிறிஸ்டி பிரியங்கா, பீனா மேத்யூ, நித்யா குடும்பத்தாரும் ஒப்புக்கொடுக்கின்றார்கள். ஆன்ம இலைப்பாற்றிக்காக புஷ்பராஜ், சுசீலா, லூர்து சாமியில் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், இருதயசாமி, பிரான்சிஸ் ரவி, ஜோசப் இறந்த 16ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும், அனைத்து ஆன்மாக்களுக்காக அனிதா குடும்பத்தாரும், ஆண்டனி தெரேசா, மேரி தெரேசா இவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் இந்த பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றன. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக பரிந்து பேசும். புதுமைகள் பல புரிய இறைவனின் அருள் பெற்ற புனிதரே, உமது திருத்தலத்தில் இறைவனின் அருள் நாடி வந்திருக்கும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற புனிதரே, துன்பப்படுவோருக்கு துணையாக நிற்பவரே, ஏழைகளை ஆதரிப்பவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்கப் போகும் அல்லது கேட்டிருந்த விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடி எங்கள் துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. மகா பேறு பெற்ற புனிதரே, நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார்.
துன்பத் துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு அமைதி தாரும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய ஜெபிப்போமாக. எங்களின் வறுமை துன்பம் நீக்கி நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஜாதி மத மொழி இன வேறுபாடு இன்றி சகோதரர் சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலவும் நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரின் குற்றங்களை சகித்து குடும்ப சமாதானத்திற்காக பாடுபடவும் அவரவர் அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளில் பங்கு கொள்ளும் இளைஞரும் இளம்பெண்களும் தீய நண்பர்களின் உறவால் தங்கள் வாழ்வை பாழாக்காமல் இறைவன் தங்களுக்கு காட்டும் வாழ்வின் நிலையை தெரிந்து கொண்டு வாழ தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உமது அருள் நாடி வந்திருக்கும் எங்களின் மன நோயையும் உடல் நோயையும் போக்கி நாங்கள் உமது திருவுளத்தால் நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்கள் நல்வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின்பானவர்களே, இந்த உன்னதமான வேளையிலே நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் ஏற்று இறைவன் அருள் புரியுமாறு புனித அந்தோனியார் வழியாக மன்றாடுவோம். ஓ புதுமை வள்ளலே, இறைவனிடம் வல்லமையுடன் பரிந்து பேசுபவரே, நாங்கள் உமது திருவுளத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து விரும்பி கேட்கும் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தருளும். ஓ மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்டது எங்கள் வாழ்வைக்கு நல்லதல்ல என்றால் எங்கள் நல்வாழ்வுக்கு தேவையானதொன்றை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்தருளும். திருப்பலியின் கருத்து. எங்கும் நிறைந்த இறைவா, நாங்கள் பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றியாக எங்கள் விண்ணப்பங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதனை ஏற்று எங்கள் பணிவான வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்க உம்மை வேண்டுகிறோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயின் கருவில் உருவாக முன்னரே நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நம்மோடு எந்நாளும் இருக்கின்றார். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என்று இன்றைய வருகை பாடலிலே நாம் பாடினோம். என்ன வரத்தை இறைவனிடத்திலிருந்து நாம் கேட்டிருக்கின்றோம்? இறைவா, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும் என்று வரம் கேட்டு இறைவனிடத்திலே நாம் வந்திருக்கின்றோம். எனவே இறைவன் வரங்களினாலும் நலன்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப உருக்கமாக இந்த வேளையில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாயிருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக்கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளு. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது.
உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளே. ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றியும் மகிழ்ச்சி அடைவதை விட
வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் தந்தையின் திருவுளம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்நாளிலே இறைவன் நமக்கு செய்து வருகின்ற அனைத்து உதவிகளுக்கும் நலன்களுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நமது இல்லத்திலே அமர்ந்து கொண்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இறைவனை வழிபட, அந்த இறைவனை போற்றி புகழ, வாழ்த்தி வணங்க, ஆராதிக்க நமது இல்லங்கள் இந்த காலகட்டங்களிலே கோவில்களாக உருமாறிக்கொண்டிருக்கின்றன. அதிகமாக இறை வார்த்தையை பற்றி வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இறை வார்த்தையை பற்றி தியானிக்க, படிக்க, சிந்திக்க அழைப்பினை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதிகமாக விவிலியத்தை வாசித்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் வழி தவறி செல்கின்றார்கள். கடவுளை மறந்துவிட்டு அவரை புறக்கணித்துவிட்டு செல்கின்றார்கள். அந்த வழி தவறி சென்ற மக்களை, தவறு இழைத்த மக்களை மீண்டுமாக கூட்டி சேர்த்து அவர்களுக்கு தனது மகத்துவத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்த இறைவன் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார். அதுதான் அவரது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையின் வழியாக மக்களை இறைவன் முழுமையாக வழிநடத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் கடவுள் அவருக்கு காட்சி தருகின்றார். இந்த சுருளேற்றை எடுத்து உண்ணும் என்று கூறுகின்றார். எசேக்கியேல் அந்த சுருளேட்டை பிரித்து பார்க்கும்போது கதறல்களும் புலம்பல்களும் கேடும் நிறைந்திருக்கின்றது. ஆனால் அந்த சுருளேட்டை உண்ட உடனே அவர் கூறுகின்றார், எனக்கு தேன் போல இனிக்கின்றது. கடவுளின் வார்த்தை தேனாக மாறுகின்றது. புலம்பலும் சோகமும் வேதனையும் மாறுகின்றது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். இறைவனின் வார்த்தையினால் ஊட்டம் பெற்று வலுவற்ற பெற்ற அவர் அந்த இறை வார்த்தையை போதிக்க, மக்களுக்கு வழங்க வீறுநடை கொண்டு செல்கின்றார். எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றது, கடவுளின் ஆவியானவர் என்னை தூக்கிச் சென்றார். ஆனால் நான் மனம் கசந்து சினமுற்றிருந்தேன். ஆனால் ஆண்டவர் வலிமை மிகுந்த வீரனாக எனக்கு துணை இருக்கின்றார். வலிமையோடு இறைவன் என்னை தேற்றுகின்றார். இன்றைக்கு இந்த ஒரு உணர்வினை தான் நமது இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் வலிமை வாய்ந்த போர் வீரனாக எனக்காக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த துன்பம், வேதனை, நோய், பயம் இவற்றை பற்றி நான் அஞ்ச தேவையில்லை, கலங்க தேவையில்லை. இறைவன் என்னோடு இணைந்து போராடி கொண்டிருக்கின்றார். இறைவன் என் துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக நாம் ஏற்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பதில் மொழி கூறுகின்றது. குழந்தைகளாக மாற வேண்டும். குழந்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். ஒரு குழந்தையின் வாழ்வை பார்க்கும் பொழுது 3 முக்கியமான பண்புகளை அந்த குழந்தைகளிடத்திலே நாம் பார்க்கின்றோம். முதல் பண்பு என்றால் தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வு. குழந்தைகள் பெற்றோரோடு வரும் பொழுது அவர்கள் வெளி உலகத்திற்கு வருவதற்கு சிறிது தயக்கம் இருக்கும். சிறிது தயக்கம், ஓரமாகவே இருப்பார்கள், ஒரு ஓரமாகவே ஒதுங்கிக் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் தான் அவர்களை இழுத்து பிடித்து இவர்களிடத்திலே பேச வேண்டும், இவர்களிடத்திலே பழக வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பினை தருவார்கள். ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்பார்கள். அதே நேரத்திலே தங்களது வாழ்விலே இறைவனை பற்றியும் அதே நேரத்திலே அந்த உறவுகளை பற்றியும் அந்த குழந்தைகள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இந்த குழந்தையின் மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும்,
எனது வாழ்விலே எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தையின் மனநிலையைப் போல இறைவனது பாதத்திலே ஒருபுறமாக ஒதுங்கி நின்று அந்த இறைவனை துதித்து ஆராதித்து வணங்கி வாழ்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது இறைவன் தாழ்நிலையில் இருக்கின்ற நம்மை அந்த குழந்தையைப் போல உயர்த்துகின்றார். இரண்டாவது அருமையான பண்பு என்னன்னா, குழந்தைகள் சார்பு நிலை பெற்றிருக்கின்றார்கள். டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒருவரை சார்ந்தே இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே பெற்றோர்களை சார்ந்தே இருக்கின்றார்கள். எதற்காக? பெற்றோர்கள் அவர்கள் மீது தனி கவனம் செலுத்துகின்றார்கள், தனி அக்கறை செலுத்துகின்றார்கள். இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பு இதுதான். இது ஒரு சோதனையின் காலம் என்று இந்த உலகம் கூறிக்கொண்டிருக்கலாம். நமக்கு அனைவருக்குமே இது ஒரு விசுவாச மறுமலர்ச்சியின் காலம். இந்த காலத்திலே நம் ஒவ்வொருவரின் மீதும் இறைவன் தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்றார். நம் ஒவ்வொருவரின் மீதும் இறைவன் தனிப்பட்ட அக்கறை செலுத்துகின்றார். அப்படி அக்கறை செலுத்துகின்ற இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரே அழைப்பு என்னன்னா, நமது சுயத்தை நாம் எடுத்து எறிய வேண்டும். நான், எனது, எனக்கு என்ற ஒரு சுயத்தை எடுத்தெறிந்து விட்டு நமது சுய கௌரவம், நமது சுய லாபம், நமது சுய நோக்கத்தை எல்லாம் களைந்து விட்டு இறைவன் எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லா நேரத்திலும் இறைவன் என்னை கரம் பெற்றி வழிநடத்தி வருவார் என்ற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இறைவன் மகிமையோடு நமது குடும்பங்களிலே எழுந்து ஒளி வீசுவார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த குழந்தையிடத்திலே பார்க்கின்ற நம்பிக்கை. இன்னைக்கு குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பணத்தை பற்றியோ, பொருளை பற்றியோ, அவர்கள் அணிகின்ற ஆடைகளை பற்றியோ, அவர்கள் உண்ணுகின்ற உணவை பற்றியோ, அவர்கள் தங்குகின்ற இடத்தை பற்றியோ கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், என் பெற்றோர் என்னோடு இருக்கின்றார்கள், என் பெற்றோர் எனக்கு துணையாக இருக்கின்றார்கள், என் பெற்றோர் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், எல்லாம் பார்த்து கொள்வார்கள். இறைவன் இந்த ஒரு நம்பிக்கையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். எனவே தான் வேதத்திலே அதிக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் இறைவன் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கின்ற இறைவன் உங்களை மறந்து விடுவாரா? நிச்சயமாக மறக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை தருகின்றார். இன்றைய நாளிலே இந்த ஒரு காலகட்டத்திலே நாம் குடும்பமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், குடும்பமாக இணைந்து நமது உறவுகளை புதுப்பித்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே இந்த உலகத்தின் கலக்கங்களும் பயங்களும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். நமது விசுவாசம் என்ன? கடவுள் பார்த்து கொள்வார். நமது விசுவாசம் என்ன? கடவுள் வழி நடத்துவார். நமது விசுவாசம் என்ன? கடவுள் எனக்கு உறுதியூட்டுவார். எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று புனித பவுலடிகளார் கூறுகின்றார். எனவே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கூறுகின்றார், என் பெயரால் குழந்தைகளை வரவேற்கின்றார்களோ அவர்களை நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் குழந்தைகளை நாம் ஏற்று அரவணைத்து அன்பு செய்வதைப் போல கடவுளின் திருமுன் நாம் அனைவருமே அவரது பிள்ளைகள். நம்மை ஏற்று அரவணைத்து அன்பு செய்து வாழ்வின் மகத்துவத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளுக்கும் வானதூதர்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கின்றது? யூத உலகத்திலே குழந்தைகளுக்கு வானதூதர்கள் பக்கபலமாக இருப்பதாக கருதினார்கள். பல இடங்களிலும் பல்வேறு விதங்களிலும் அந்த வானதூதர்களின் பராமரிப்பு அதிகமாக இருப்பதை அவர்கள் ஒரு நிலையாக கருதினார்கள். எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கின்றார் என்று அவர்கள் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த குழந்தையின் மனநிலையை பற்றி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த குழந்தைகள் கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும், இந்த குழந்தைகள் கடவுளோடு நேரடியாக அவர்களது நற்கருணை பேழைக்குள் நுழைய முடியும் என்று அவர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இறைவன் நம்மை அரவணைக்கின்றார், அன்பு செய்கின்றார், ஆட்கொண்டு வழிநடத்துகின்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நேரடி தொடர்பு அவரில் நாம் வைத்திருக்க முடியும். அதே நேரத்திலே அந்த இறைவனோடு அந்த இறைவனின் உன்னதமான பேழைக்குள்ளாக நாம் நுழைய முடியும். எனவே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்ற நம் அனைவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளம் கொண்டு வாழவும், நம்பிக்கையோடு வாழவும், அவரை சார்ந்து இருக்கவும் இறைவன் அழைக்கின்றார். இறைவனின் அழைப்பினை ஏற்று இறைவனின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ மாற இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆமேன்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்துள்ள இக்காணிக்கைகள் உமது ஆற்றலினால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தினால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித கிளாரா, எங்களது பங்கின் பாதுகாவலர் பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உமது அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். ஆமேன். புனித அந்தோணியார் வழியாக உன்னத தேவனுக்கு நன்றி கூறுவோம். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவச் செய்து நாங்கள் இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்று அவரது அன்பு மக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ துணை புரிந்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உடல் உள்ளம் ஆன்ம நோய்களை குணமாக்கி எங்களுக்கு உடல் வலிமையையும் மன அமைதியையும் ஆன்ம மீட்பையும் அளித்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் துன்ப துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாங்கள் தளர்ச்சியுறாமல் மகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற உதவிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். மௌனமாக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். நம் நன்றியறிதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். ஓ மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, விசுவாசிகளுக்கு ஆறுதலே, உமது பக்தர்களாகிய எங்களின் வேண்டுதல்களை கேட்டருளிய உமக்கும் உமது வழியாக வரங்களை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுக்கு உகந்த அன்பு மக்களாக
நாங்கள் எப்பொழுதும் வாழ உதவி புரியும். இவ்வுலக வாழ்வு நீத்த பின் இறைவனோடு எந்நாளும் ஒன்றித்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவரே, நோயால் வருந்தும் உமது ஊழியர்களை பாரும். நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நோய்களையெல்லாம் போக்க வல்லவர். உமது தூய ஆவியின் அருளால் எங்களை குணமாக்கியருளும். அன்பு தந்தையே, உமது இரக்கத்தினால் நாங்கள் விரைவில் குணமடையும்படி கருணையுடன் அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நாளின் திருப்பலியானது மாலை 5:30 மணிக்கு சிடிஎன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த சிடிஎன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப நமக்கு உதவி செய்தவர்கள் லாரன்ஸ் பாரதி சென்னையில் வாழ்கின்றவர்கள், ஆண்டனி தெரேசா குன்னூர் பகுதியை சார்ந்தவர்கள். இவர்களுக்காக இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து வருகின்ற 15ஆம் தேதி அன்னை மரியின் விண்ணேற்பு பெருவிழாவிலே மகிழ்கின்ற நாம் சிடிஎன் தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை காண உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலி நேரம் காலை 9 மணி. பிரதிவாரம் வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து தமிழிலே திருப்பலியும் நடைபெறும். இவை அனைத்தும் சிடிஎன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே,
எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா.